தமிழ் இலக்கிய உலகத்தில் ஒரு வாணிப எழுத்து, தூய கலை எழுத்து அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் உடஞ்சி விழுது. சிறந்த ஒரு நாவல் ஏராளமாக வாங்கப்பட்டாக்கா அது உடனே அது வணிக எழுத்தாயிடுமா என்ன? அது நிறைய மக்களை ரீச் ஆகுது. நான் ஒரு என்னுடைய எழுத்தினுடைய நோக்கம் என்ன? எல்லா மனிதனையும் போய் தொடணும், கடைசி மனிதனை போய் தொடணும். அதுதானே என்னுடைய எழுத்தினுடைய நோக்கம். அப்போ தான் என்னுடைய கருத்து என்ன? எழுத்து என்பது ஒரு சமூக செயல்பாடு. அந்த சமூக செயல்பாடுன்றது வரும்போது நான் இப்போது யாருக்கு எழுதுகிறேன்னு கேட்டால் அந்த கடைக்கோடி மனிதனுக்கு தான் நான் எழுதுகிறேன். எல்லாத்தோட பெரிய சோகம் என்ன தெரியுங்களா? இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியாவில் எழுத படிக்க தெரியாத பாப்புலேஷன் ஏராளம். மக்களில் ஏராளமானவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள். இத்தகைய ஒரு நாட்டில் நான் எழுதுகிறேன்னு வரும்போதே நான் கோடானு கோடி மக்களை நிராகரிக்கிறேன்னு அர்த்தம்.